வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் தேசியவாதத்தையும் நாட்டின் கலாச்சார பெருமிதத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையிலான விழிப்புணர்வின் உதயகீதமாக மேம்பட்டது எப்படி என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டு விழா கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர். புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் விளையாட்டு வீரர் கோட்டாவின் கீழ் வரும் எழுத்தர் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 11 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று பணி ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரியில் நீட்டிக்கப்பட்ட நெகிழ்வான வேலைநேரம் மூலமாக பெண் ஊழியர்களின் வேலைவாய்ப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பெண் ஊழியர்களை இரவு 10 மணி வரை பணியில் ஈடுபடுத்த ஏதுவாக தொழிலாளர் துறையின் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இது தற்போது இரவு 7 மணியாக இருந்து வருகிறது. புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் நேற்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து ஏனாமில் புத்தர் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளின் மேம்பாட்டு பணிகளுக்கு நிதி உதவி கோரினார். இந்திய தொழில்கள் கூட்டமைப்பும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் வேவ்ஸ் பஜாரும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள ஊடக மற்றும் கேளிக்கைத்துறை முதலீட்டாளர்களுக்கு இடையிலான 2 நாள் உலக மாநாடு மும்பையில் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.